கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த ஒரு வேட்பாளரை, நம்மை சோனியா காந்தி ஆசை பெற்ற வேட்பாளரை, நம்முடைய தலைவருடைய அன்பை பெற்ற வேட்பாளரை, உங்களுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளரை, வெற்றி வேட்பாளரை நம்முடைய ஒரு நாளைக்கு அனைமா அறிவிச்சிருவாங்க. அனைமா உங்களுக்கு தெரியும் யார் வேட்பாளர்னு தெரியும். ஆனா உங்ககிட்ட கேட்பதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், யார வேட்பாளர் அறிவிச்சாலும் நீங்க மனசுல ஒன்னே ஒண்ணுதான் வச்சுக்கணும், இந்த விருதுநகர் தொகுதியில் நிக்கிறது யாரு? டாக்டர் கலைஞர் தான் வேட்பாளர். டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தான் கை சின்னத்தில் வாக்களிச்சு நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப போறீங்கிறத நீங்க மனசுல ஏற்றிக்கணும். கடந்த 9 வருஷம் 10 வருஷம் ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செஞ்சது நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏதாவது பண்ணாங்களா? ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு இங்க வந்தார், மதுரைக்கு வந்தார், பக்கத்துலதான் என்னது அடிக்கல் நாட்டுக்கு போனாரு. ஒரே கல்லு பத்திரமா வச்சிருக்க, நீங்க கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்லை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். இந்த கல்லையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். சரியா? திருப்பி 2019ஆம் ஆண்டு வந்தாரு. வந்து திருப்பி நிறைய வடலாம் சுட்டுட்டு போனாரு. என்ன சொன்னாரு? 2020 இந்தியாவை வல்லரசு நாடாக போறேன்னு சொன்னாரு. இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? 2047 வல்லரசு நாடாக போறேன்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்காங்கம்மா? 2019ஆம் ஆண்டு திடீர்னு ஒரு நாள் நடுராத்திரி எழுந்திரிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னாரு. ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னாரு? கருப்பு பணத்தை ஒழிக்க போறாரு. ஒழிச்சாரா? ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஏடிஎம் மாசம் நின்று உயிர் போனதுதான் மிச்சம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.